மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி வீட்ல இப்ப எல்லாருமே சேர்ந்து உண்மைய சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உங்க பாட்டியும், சித்தியும் வந்து காவேரி கிட்ட டைவர்ஸ் கேட்டு மிரட்டுனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே, "இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா நீ என்கிட்ட இத சொல்லவே இல்ல" அப்படின்னு காவேரிய 2 திட்டு திட்டிட்டு கோவமா கிளம்புறாரு நம்ம விஜய். சரி, இப்படி ஒரு பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க இங்க வந்து வாழ முடியாது காவேரி. இதையெல்லாம் சரி பண்ணிட்டு நான் உன்னைய கூட்டிக்கிட்டு வரேன். ரொம்ப காலம்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஸோ இப்ப வீட்ல அதாவது விஜயோட வீட்ட காமிக்கிறாங்க. அங்க அன்பு வராரு. அதாவது விஜயோட சித்தப்பா வராரு. அவர பார்த்த உடனே தாத்தா இங்க இருக்கியா வந்த வெளிய போயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பாட்டி தான் வர வச்சிருக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ நான் தான் வர சொன்னேன். அன்பு திருந்திட்டாப்ல அப்படி இப்படின்னு ஏதேதோ டயலாக்லாம் அடிச்சு தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன இருந்தாலும் என்னால எதுவும் செய்ய முடியாது. விஜய் முதல்ல ஏத்துக்கணும். விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு வேணா இவர வர சொல்லுங்க அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம விஜய் கார்ல இருந்து இறங்குறாப்புல. விஜய் வர்றத பார்த்த உடனே இங்க அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாத்தா மட்டும் தான் ரொம்ப ஆசாசியா போய், "வா விஜய், நீ மட்டுக்கு சொல்லிக்காம கொள்ளிக்காம எங்கேயோ போயிட்ட" அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, விஜய் அன்ப பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு, "இந்த ஆள யாரு உள்ள விட்டது?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டு திட்டி அவர புடிச்சு தர தரன்னு வெளியில இழுத்துக்கிட்டு போறாரு. ஆனா இங்க பாட்டியும், சித்தியும் பயங்கரமா கெஞ்சி அவரு திருந்திட்டாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அன்பும், "ஆமா நான் திருந்திட்டேன். என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு நான் உன்னைய எப்படிலாம் வளர்த்தேன். பாலாட்டி, சீராட்டிலாம் வளர்த்தனே" அப்படின்னு டயலாக்லாம் அடிக்கிறாரு. இத கேட்டு நம்ம விஜய் வந்து நம்பவா போறாரு? "ஏன்யா நீ எப்படி நடிப்பேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப கூட நீ நடிச்சுக்கிட்டு தானே இருக்க" அப்படின்னு, "உன்னையெல்லாம் ஏத்துக்க முடியாது. வெளியில போயிடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பாட்டி வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் நம்புனவங்க எல்லாம் என் முதுகுல குத்துறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, "என்ன விஜய் சொல்ற? நாங்க என்ன உன் முதுகுல குத்துனோம்?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் காவேரி கிட்ட போயிட்டு, "நீங்க என்னெல்லாம் மிரட்டுனீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "என் நாலேட்ஜ் இல்லாம நீங்க எப்படி காவேரி கிட்ட போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலாம்?" அப்படின்னு சொன்ன உடனே, "எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் பண்ணுனேன்" அப்படி இப்படின்னு பாட்டி டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து விடுறதா இல்ல. "அது எப்படி என்கிட்ட கூட கேட்காம, என் நாலேட்ஜ் இல்லாம காவேரி கிட்ட நான் கேட்டதா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குவீங்க? இப்ப காவேரிய மிரட்டி கையெழுத்து வாங்கிக்கிட்டு வந்து, இங்க என்கிட்ட வந்து காவேரியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா, உனக்கு வெட்கமான சூடு சொரணை இல்லையான்னு என்னைய உசுப்பேத்தி என்கிட்டயும் கையெழுத்து வாங்க தானே பார்த்திருப்பீங்க" அப்படின்னு பாட்டிய லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கிறாப்புல. இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.